நடிகர் விஜய் வந்து விவசாயிகளை அழைத்து விருந்து கொடுத்திருக்காரு, தொடர்ந்து மக்கள் பக்கமாக வச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு இல்ல அவர் நடவடிக்கை எடுக்கிறார், பார்க்கட்டும், பார்த்துட்டு சொல்லுவோம். விவசாயிகளை கூப்பிட்டுருக்காரு, நம்ம யாரெல்லாம் கூப்பிடுறாரு, யாருக்கெல்லாம் செய்யறாரு, அது வந்து உண்மையான நடவடிக்கையா ஷூட்டிங்கா, அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். இந்த விஜய் அந்த விஜய்ல என்ன செய்றீங்க. அதானி மேல வந்து நிறைய கொடுத்தாரு. இல்ல, அதுக்கு தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் மாநில அரசுகள், பெரும்பான்மையான மாநில அரசுகள் இந்தி கூட்டணியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகள், மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். இங்க இன்னுமே நிறைய ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னும் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பார்மர் அந்த டெண்டர்ல இன்னைக்கு ஒரு 400 கோடி ஊழல் என்று சில கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள், பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். அதனால இங்க உள்ள பிரச்சனையை நீங்க பாருங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்த மட்டில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் 10 ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2Gல ஆரம்பித்து காமன்வெல்த்ல ஆரம்பிச்சு எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நீங்க வேணா சொல்லலாம், ஆனா நேரடியான எந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாதவர் பிரதமர் என்பதை அவர் மறுபடியும் நிரூபிப்பார். அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மேடம், இந்த யானை புத்துணர்வு முகாம் நடத்தாம இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது போய் யானைப்பானுக்கு 2 லட்ச ரூபா தான் இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. அது வந்து கள்ளச்சாராயமா இருந்தா 10 லட்சம் கிடைக்கும், கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்குன்னா 10 லட்சம் கிடைக்கும். அது வந்து அது பட்டாசு தொழில உயிரிழந்தவர்களா இருக்கட்டும், விவசாய தொழில உயிரிழந்தவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால தமிழ்நாட்டுல அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும். இது இவ்வளவு கொடுமை. அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான், வேண்டியவர்களுக்கு அதிகமானவற்றை கொடுங்கள் என்பதுதான் எனது கருத்து. யானைகளை பராமரிக்க வேண்டும் என்பதில் அவங்க மந்திரிகளுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கிறது. அவர்களே குறை சொல்லிக்கூடாது. பொன்முடி அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதனால யானைகளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்த வேண்டும், அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும், அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அவர்களை எப்படி விலங்கின மருத்துவர்களை வைத்து தொடர்ந்து கண்காணித்து அவர்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அது அப்படி சொல்றாங்க. அதாவது அதை என்ன அவங்க சரிப்படுத்தணும். இல்லைன்னா இப்போ திருச்சி இந்த திருநெல்வேலியில போய் ஆசீர்வாதம் வாங்காதுங்க, பக்கத்துல போகாதுங்க. இப்ப யானைய வந்து மக்கள் கோயில்ல வந்து ஒரு ஆன்மீக எண்ணத்தோட வழிபடுறதை விட்டுட்டு அவர் பயமான ஒரு மிருகமா அதை காமிச்சு பக்கத்துல போயிடாதுங்க, அது பண்ணிடாதுங்க, இது பண்ணிடாதுங்க அப்படின்னு சொன்னா அது ஆன்மீக ரீதியாக கோயிலுக்குள் யானை வைத்திருப்பதே அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல மனிதர்களை தான் சரியா பார்க்கல, யானையாவது சரியா பாருங்க அப்படின்றதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. அதனால யானை பாதிக்கப்பட்டால் அது பாகனாக இருந்தாலும் பிரச்சனை வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல அண்ணன் ஸ்டாலினுக்கு இது தெரியாது, சகோதரி கனிமொழிக்கும் இது தெரியாது. ஏன்னா அவங்க கோயிலுக்கு போறது இல்லை. அதனால கோயிலுக்கு போறவங்கள்ட்டாலதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால இனிமேலாவது ஆன்மீகவாதிகளை சற்று அங்கீகரியுங்கள் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கு.